உங்களுக்காக, எனக்காக, நமக்காக தேவன் அனுப்பி தந்திருக்கிற தம்முடைய மடல். அல்லேலூயா. ஆகையினால நீங்க எந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் திருச்சபை கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கானது. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்துக்கானது. ஆகையினால இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுவார். பேசினதை வாங்கிக் கொள்ளுங்கள், புசியுங்கள், ஜீரணப்படுத்திக் கொள்ளுங்கள், அனுபவமாக்கிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு சொல்ல, யோசேப்பு கண்ட சொப்பனம் அது. சரி, இயேசு என்கிற பெயர் ஒரு காரண பெயர். அந்த காரணம் என்னவென்றால், அவர் தமது ஜனங்களாய் இருக்கிறவர்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை விடுதலை ஆக்குவார். ரட்சிப்பார் என்கிற பதம் விடுதலை, பாதுகாப்பு, சுதந்திரம், பராமரிப்பு என்று அவருடைய வட்டத்திற்குள்ளாக ரட்சிப்பு என்பதற்கு பல காரணிகள், பல காரியங்கள் காணப்படுகிறது. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் நாம் எல்லாம் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லலையா? சொல்லலையா? ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? ரட்சிப்புனா என்னது? ரட்சிப்புனா என்னது? என்ன ஞானஸ்நானம் எடுத்த கதையை இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கக்கூடாது. ரட்சிப்புனா என்னது? சொல்லுங்க. நான் இப்பதான் சொன்னேன். கேட்டா யாராவது கிளாஸ்ல பசங்க, நல்லா படிக்கிற பசங்க எழுந்து பதில் சொல்லணும். அதுக்கு முன்பாக ஒன்று சொல்லுகிறேன். திருச்சபை என்பது ஆராதிக்கிற கூடம் அல்ல, அது பள்ளிக்கூடம். திருச்சபையிலே கிறிஸ்து குருவா இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் மாணவர்களா இருக்கிறீர்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசிகள் அல்ல, சீடர்கள், மாணவர்கள், கற்றுக்கொள்ளுகிறவர்கள். உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல நல்லா படிச்சு மார்க் வாங்கணும்னு நீங்க இங்க படிங்க. நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க கேள்வி கேட்கலன்னா நாம எப்படி இருப்போம்? பிள்ளைகள் மக்கா இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை விரும்புகிறது கிடையாது. பிள்ளைகளை விரும்புவார். பிள்ளைகள் அப்படி இருப்பதை விரும்புகிறது கிடையாது. ஆகையினாலே நாம் நம்ம அப்பா கிட்ட கேள்வி கேட்க வேண்டும். சந்தேகம் இருந்தால் எழுந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். அல்லேலூயா. மரியாதையா இருக்கேன்ட்டு அமைதியா இருக்கக்கூடாது. சரி, ரட்சிப்புனா என்ன? விடுதலை. ரட்சிப்புனா என்ன? விடுதலை. சரி, நாம் எல்லாரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோமா? விடுவிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிப்புக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலை ஆயிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலை ஆயிருக்கிறோமா? என்ன? ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் விடுதலை இன்னும் கிடைக்கவில்லை. அப்படித்தானே? இந்த வருடமும் கடந்து 24 வரும், 24ஆம் தேதி, 24ஆம் வருஷமும் லெந்து காலம் வரும், திருப்பி கிறிஸ்துமஸ் வரும். கர்த்தர் வருகை தாமதித்தார். இயேசு புதிய உடன்படிக்கையின் உபதேசத்தை தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத்தரும்போது அவர் தன்னுடைய சிருஷ்டியை வைத்து தான் கற்றுத்தருகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் சிருஷ்டிப்பு அப்படின்னா நாம மட்டும் சிருஷ்டிப்பு இல்லை, நம்மளை தவிர்த்து சிருஷ்டிப்பு நிறைய இருக்கு. நாம கொஞ்சமா தான் இருப்போம் இல்லையா? நம்மளை தவிர்த்து படைத்த படைப்புகள் இருக்கு. அதுல ஒரு சிறிதான ஒரு பறவையை எடுத்து சொல்லுகிறார். அந்த பறவை பறக்கிறதை பாருங்கள். அந்த பறவை பறக்குது. உன்னால பறக்க முடியுமா? அதுக்கு கவலை இல்லையா? அதுக்கு கவலை இருக்கு. பருந்து எப்ப பறந்து வரும்னு தெரியாது. அதுவும் பறக்கும், நானும் பறப்பேன். அது என்னோட வேகமா பறக்கும், உயரமா பறக்கும். எப்ப என்னை பட்சிக்கும் என்று தெரியாது. ஆனால் அது சொல்லும், கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளாக நான் இருந்தால், கர்த்தர் அனுமதிக்காவிடில் பருந்து என்னை பட்சிப்பது கிடையாது. அல்லேலூயா. அதான் சாரோன் நவரோஜி அம்மா பண்ணாங்க. குருவி பறவை வானம் பாடி கவலை இன்றி பறந்து பாடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம்னு அவங்க பாடினாங்க. நாம எப்படி பாடணும்? கற்றுத்தாரும், கற்றுத்தாரும், கற்றுத்தாரும்னு பாடணும். ஏன்னா பறக்கணும். அவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது எப்படி பறப்போம்? குருவி மாதிரி பறந்தாதான் பறப்போம். சரியா? ஆகையினால நம்முடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால்,
என்னை விடுதலையாக்க வேண்டும். அந்த விடுதலை என்னை இந்த உலகத்திலிருந்து உன்னதத்திற்கு பறந்து எழும்புவதற்கான வல்லமையை எனக்குள்ளாக தர வேண்டும். எனக்கு அது சுதந்திரத்தை தர வேண்டும். சுதந்திரம் எப்படி வருகிறது என்றால், கர்த்தருக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது அவர் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். அப்ப எல்லாத்தையும் நான் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதே சமயத்தில் அந்த சுதந்திரத்துல we have more responsibility. ஆகையினால்தான் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிள்ளைகளாகும் அனுகிரகத்தை தரவில்லை, அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதிகாரம் அனுபவமாக்கி கொள்வதற்காக அல்ல, அதிகாரம் செயல்படுவதற்காக, பொறுப்புள்ளவர்களாக வாழ்வதற்காக, ஆராதிச்சுட்டு உணர்ச்சி வசப்பட்டுட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்குவதற்காக அல்ல. நாம் எப்பத்தன்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எங்க அப்பா விரும்புகிறாரோ அதை நான் வாழ்ந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சுதந்திரத்தினுடைய இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறார் நிக்கோதேமு கிட்டக்க, காற்று எத்திசையிலிருந்து வருகிறது, எத்திசைக்கு போகிறது என்பதை உன்னால் நிதானிக்க முடியாது. ஏனென்றால் அது படைத்தவர் இஷ்ட பிரகாரம் போகிறது. நாம என்னைக்காவது படைத்தவர் இஷ்ட பிரகாரம் போயிருக்கிறோமா? காற்றுக்கு ஒப்பிடுகிறார். அப்போ எப்படி இருக்கு? நீ சுதந்திரமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உலகத்துக்கு ஒத்த மாதிரி இருக்கக்கூடாது, எனக்கு ஒத்த மாதிரி இரு. அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் இயேசுவை பாதுகாத்தார், என்னையும் பாதுகாப்பார். சங்கீதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, தாவீது சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது புலம்பி புலம்பி ஆரம்பிப்பான். என் ஆத்மாவை தூளில் போடுகிறார்கள், சிங்கங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, மனுஷர்கள் பிராண்டுகிறார்கள்னு. கடைசியில போய் கர்த்தரின் அரண், கர்த்தரின் பாதுகாப்பு, கர்த்தரின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரனை விடுவிப்பார். சூப்பரா இருக்குல்ல? அப்போ என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நேர்த்தியான இடத்துல எனக்கு சுதந்திரம், கர்த்தரின் பங்கு. அப்போ எனக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, அந்த சுதந்திரத்துக்குள்ள நான் எப்படி இருக்க வேண்டும் என்று என்னை நான் நடத்தி கொள்ளுகிறேனோ, கர்த்தருடைய பாதுகாப்பு என்னில் இருக்கிறது. அல்லேலூயா. பாதுகாப்பு இருக்கிற கர்த்தர் நம்மை வாழ்நாள் முழுவதும் பராமரிக்க கடமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார் இல்லையா? அப்போ என்ன சொல்லி இருக்கு? அவர் பராமரிக்கிறவர். என்ன பராமரிக்கிறார்? பேதுரு வீட்டுக்கு வரும் பொழுது இயேசு கேட்கிறார், நம்ம ராஜா நம்ம கிட்டே வரி வசிப்பாரா? ஆனாலும் அவர்களுக்கு இடரல் வராதபடிக்கு நீ போய் என்ன பண்ணு, தூண்டில் போடு, உனக்கு ஒரு மீன் கிடைக்கும், அதன் வாயில ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், எனக்கும் உனக்கும் சேர்த்து. எப்படி? எனக்கும் கர்த்தருடைய பராமரிப்பு ப்ராவிடன்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கு என்றால், எனக்கு மாத்திரமல்ல, எனக்கும் என்னோடு இருக்கிற யாவருக்கும் சேர்த்து அவர் தருகிறவராக இருக்கிறார். அதற்கு முதல்ல என்னுடைய விடுதலை, என்னுடைய சுதந்திரம், என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய பராமரிப்பு. அல்லேலூயா. திஸ் இஸ் an ஆர்டர். அந்த ரட்சிப்பு, இப்ப யாராவது கேட்டா என்ன ரட்சிப்பு அப்படின்னா, இதுதான். இந்த ரட்சிப்புக்குள்ளாக நான் இத்தனை அடுக்குகளிலும் என்னை நான் நடத்தி கொள்ள, என்னை அவர் நடத்த அனுமதிக்க, என்னை தத்தம் செய்து கொடுக்கும் பொழுது அவர் நடத்துகிறது போல யாரும் நடத்த முடியாது. அல்லேலூயா. சரி, நான் இதை ஆரம்பிப்பதற்கு காரணம், இன்றைக்கு இந்த ரட்சிப்புக்குள்ளாக தேவன் நம்மில் எதிர்பார்க்கக்கூடிய நமக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பினை, நமக்கு இந்த தந்திருக்கிற இந்த வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு. நாம் எல்லாருமே ஞானஸ்நானம் பெற்றுவிட்டோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஒரு சில பேர் பெயர்களை மாற்றிக்கொண்டோம், உடைகளை மாற்றிக்கொண்டோம், எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டோம். ஆனா கர்த்தர் என்ன கேட்கிறார் என்னால், அதெல்லாம் இல்ல, இந்த வாழ்க்கை எத்தன்மை உள்ள வாழ்க்கை. ரோமர் 6:4 சொல்லியிருக்கு, பிதாவின் வல்லமையினாலே கிறிஸ்து இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தது போலவே நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படின்னாலே நடந்து கொள்ளும்படியாக நாம் அவருடைய ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னு ரோமர் 6:4 சொல்லியிருக்கு. அப்போ நாம் என்ன வாசிக்கிறோம்? புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படி. இப்ப இது என்ன வாழ்க்கை? ரட்சிப்பின் வாழ்க்கை என்னது? ஞானஸ்நானம் பெற்ற பிறகு இப்ப சொல்லுங்க, இந்த வசனம் நமக்கு என்ன அறிவுறுக்கிறது? கொஞ்சம் பாடம் மாதிரி இருக்கும், எக்கனாமிக்ஸ் மாதிரி போர் அடிக்காது, கொஞ்சம் கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், கேள்வி கேட்கிறவர்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். பிதாவின் வல்லமையினாலே இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தது போலவே நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு. அப்படின்னா இது என்ன வாழ்க்கை? சொல்லுங்க, யாருக்கு தெரியுது? சொல்லுங்க, இது என்ன வாழ்க்கை?
புதிய வாழ்க்கை. மரித்தோரிலிருந்து எழுந்து புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். அப்ப இது பேரு உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை, உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. நாம ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அவர் உயிரோடு எழுந்தது போலவே நாமும் அதன் சாயலாகவே உயிரோடு எழுந்துக்கிறோம். அப்ப நம்ம உயிரோடு எழுந்துட்டோங்கிற நினப்பு இருக்கா நமக்கு? இல்ல போய் குளிச்சுட்டு வந்தோமா? என்ன பண்ணிட்டு வந்தோம்? குளத்துல முங்கிட்டு வந்தோமா? ஞானஸ்நான தொட்டியில முங்கிட்டு எழுந்தோமா? இல்ல அடக்கம் பண்ணிட்டு உயிரோடு எழுந்தோமா? ஆகையினால்தான் கிறிஸ்துவோடு உங்களை உயிர்ப்பித்து அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார பண்ணி இருக்கிறார். அப்போ எழுப்பிட்டு அவர் போய் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போலவே நம்மையும் அங்க உட்கார பண்ணி இருக்கிறார். அப்போ நம்மை உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். இது உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை. உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை மாத்திரமே கிடையாது. இந்த உயிர்த்தெழுந்துட்டப்பா, நான் உனக்கு ஒரு கேரண்டி கொடுத்துட்டேன். ஆனாதான் இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது உன்னை இங்க உட்கார வைத்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லியிருக்கிறார், நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு போலவே நீங்களும் ஜெயம் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்களும் என்னோடு என் சிங்காசனத்திலே. He gives us the guarantee. அந்த டெஸ்டினியோட கேரண்டியை தருகிறார். எப்போ? நான் ஜெயிச்சேன். நாம் எப்போதுமே சொல்லுவோம், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொடுங்கள், நான் ஜெயிச்சிட்டேன். அது போதும் இல்ல. இல்ல இல்ல, நான் ஜெயிச்சேன், நீயும் ஜெயிச்சுட்டு வா, என்னோட சிங்காசனத்துல உட்காரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் மட்டும் போயிட்டாரு, நாம் பின்னாடி போயிடலாங்கிறது கிடையாது. அவர் ஜெயிச்சுட்டு போனார், நம்மளும் ஜெயிச்சுட்டு தான் போகணும். ஓகேவா? அப்போ இந்த ஜெயிச்சுட்டு போகிற வாழ்க்கைக்கு பேர் என்ன தெரியுமா? மனம் திரும்புதலின் வாழ்க்கை. உயிர்த்தெழுதலின் கேரண்டியை கொடுத்து நம்மை உன்னதத்துல உட்கார பண்ணி இருக்கார். நமக்கு ஒரு டெமோ காமிச்சிட்டார். இந்த சீட்ல உன்னை உட்காந்து வைப்பேன். யாக்கோப் யோவான்னு கூட தெரியாது எங்க உட்காருவோன்ட்டான். அவர் சொல்லிட்டார், என்னோட என் சிங்காசனத்திலே. நமக்கு கேரண்டி பண்ணிட்டார். யாக்கோப் யோவான் கேட்டு பாருங்க, இல்ல எங்களுக்கு சொல்லல. ஆனா நமக்கு என்ன சொல்லி இருக்கு? என்னோடு என் சிங்காசனத்துல. அவர் எங்க உட்கார்ந்திருக்கார்? அவர் பிதாவின் சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்காரு. அப்ப நான் எங்க உட்கார போறேன்? அவரோடு அவர் சிங்காசனத்துல உட்கார போறேன். நாம் எங்க உட்கார போறோம்? அவரோடு. He has guaranteed. அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றார்? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை மனம் திரும்புதலின் வாழ்க்கையாக மாற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. திஸ் இஸ் நாட் a Christian life. இது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இது ஒரு மத வாழ்க்கை கிடையாது. இது ஒரு உபதேச வாழ்க்கை கிடையாது. இது மனம் திரும்புகிற உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை. இந்த உணர்வு நாம ஒவ்வொருவருக்கும் நிஜமாக உண்மையாக இருக்கும் என்றால் கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுவது கேட்கும். பெரிய வேத விற்பனர்கள்லாம் ஆக தேவையே கிடையாது. கர்த்தர் பேசினா கேட்கும். இந்த உணர்வு இருந்தால் காதுள்ளவன் எவனோ அவன் கேட்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏர்டெல், ஹாத்வே எது சிக்னல் இல்லையோ, ஜியோ சிக்னல் இல்லையா, பிஎஸ்என்எல் இல்லவே இல்லையா, என்கிட்ட ஒரு சிக்னல் இருக்கு. அல்லேலூயா. பரலோகத்தின் சத்தமே எனக்கு கேட்கும், பிதாவின் சத்தம் எனக்கு கேட்கும். அந்த உறுதி உணர்வு நமக்கு தேவை. அல்லேலூயா. நாம் தொடர்ந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புல நாம் என்னென்ன பண்ணணும்? முதலாவது நாம் பார்க்கிறோம், மனம் திரும்பு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். ஆனா இப்போது என்ன வாழ்க்கை? மனம் திரும்புகிற வாழ்க்கை வாழுகிறோமா? இதுவரைக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழுறோமா? இல்லையா? நம்மை நாம் நிதானித்து பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறார். மத்தேயு 4:17 வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் திருச்சபையை பார்த்தவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ரோட்ல போறவனை பார்த்து சொல்லல, திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்பு, மனம் திரும்பு. மனம் திரும்பாவிட்டால் என்ன பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆகையினால மனம் திரும்புதலின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர் மனம் திரும்ப அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபைக்கான சத்தியம் தான் இது. திருச்சபைக்கான சத்தியம் தான். உதாரணத்துக்கு இன்னொரு வசனம் சொல்லுகிறேன். மத்தேயு 11:28 வாசிப்போம். வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க. அதை நம்ம போய் காஸ்பல் சொல்லிட்டு இருப்போம். இல்ல இல்ல, அது திருச்சபையில. ஏன்னா இங்கதான் எல்லா வருத்தமும் இருக்கு, எல்லா பாரமும் இருக்கு. வீட்டுல பூட்டி வச்சுட்டு இங்க வந்து அழுதுட்டு இருப்போம். அது ஒரு தடவை அற்புதம் பண்ணி அனுப்பிட்டார். திருப்பி வரும்போது எம்டியா வரீங்களா? வருத்தமே இல்லாம வரீங்களா? பாரமே இல்லாம வரீங்களா? என்னைக்குதான் தீரும் இந்த வருத்தமும் பாரம்? அப்ப ரோட்ல போறவனுக்கு எப்படி இந்த வசனத்தை சொல்றது? இது திருச்சபைக்கான வசனம். மனம் திரும்புங்கள், திருச்சபைக்காக. ஃபர்ஸ்ட் மைண்ட் யுவர் பிசினஸ், ஃபர்ஸ்ட் யூ ரிப்பெண்ட். அவன் வருவான், அவன் வருவான். நாம முழுமை அடையாத பட்சத்தில் அவன் வரமாட்டான். நாம மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் அழைக்கிறார். மத்தேயு 9:13 நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 9:13. பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க 2 செக்ட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஒருத்தர்கள் நீதிமான்கள் இல்ல மதவாதிகள், தாங்கள் யோக்கியன்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் பாவியாய் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா இன்னைக்கு யாரை பார்த்தாலும் நீ ஒரு பாவின்னு சொன்னா நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவான். நீங்க கூட சண்டைக்கு வந்துருவீங்க இல்லையா? ஒரு காலத்துல நாம இயேசுவை அறியாத போது நம்மிடத்துல வந்து சொல்லப்பட்ட பொழுது நாம கோவப்பட்டோம்ல. கோவப்பட்டோமா? எத்தனை பேர் கோவப்பட்டீங்க சொல்லுங்க? எத்தனை பேர் கோவப்பட்டீங்க? நீ ஒரு பாவின்னு சொன்னா நானும் கோவப்பட்டேன். கோவப்பட்டோமா? கோவப்பட்டோம்ல. ஆனா இப்ப நான் ஒரு பாவின்னு சொன்னா எத்தனை பேர் கோவப்படுவீங்க? உள்ளுக்குள்ள திட்டிட்டு இருப்பீங்க. வெளில சொல்ல முடியாது, என்ன பண்றது, சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கோமே அப்படின்ட்டு இல்லையா? இதுல நிறைய உபதேசங்கள் மலிந்து போய்விட்டது. பாவின்னு சொல்லாதன்னு. ஆமா, டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சா போய் மாத்திரை போட்டுப்ப, இல்லைன்னா என்ன பண்றது? நமக்கு நல்லா இருக்கேன்னு வீட்டிலேயே உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஆமா, அதனால நம்மளுடைய நிலை அறிந்து தற்பரிசோதனை பண்ணி கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கு. மனம் திரும்ப அவர் யாரை அழைக்கிறார்னா, நீ நீதிமானா இருந்தா நீ வீட்டோட உட்காந்துக்கோ. நீ நீதிமானா இருந்தா நீ உன் வேலையை பார், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். பட் இஃப் யூ ஃபீல் யூ ஆர் அ சின்னர், நான் உங்களுக்கு ஒரு டிட்பிட்ஸாக தான் கொடுக்குறேன். நீங்கள் போய் உங்களை தற்பரிசோதனை, நீங்கள் பாவியமா இருக்கிறீர்கள், நீங்கள் பாவியா இருக்கிறீர்கள், உங்களிடத்துல குறை இருக்கிறது, நான் இன்னும் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது என்று நீங்கள் உணர்வடைந்தால் இன்னும் இயேசுவை நெருங்கி கிட்டி சேருங்கள். அல்லேலூயா. இயேசுவை கிட்டி நெருங்கி சேருவது அவரை ஆராதிப்பதற்கல்ல, அவரை பின்பற்றுவதற்கு. அல்லேலூயா. அவரை பின்பற்றுவதற்கு. பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க அவருக்கு இரட்சகர் என்று பெயர். அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக நமக்கு சீஷர்கள் என்று பெயர். சுவிசேஷம் 4 புஸ்தகத்திலும் நீங்கள் 2 கூட்டத்தை பார்க்க முடியும். இந்த 2 கூட்டத்தின் மத்தியிலும் இயேசு இருப்பார். ஒரு கூட்டம் திரளான ஜனங்கள், ஒரு கூட்டம் சீஷர்கள். இந்த திரளான ஜனங்களும் திருப்தி அடைந்தார்கள், சீஷர்களும் திருப்தி அடைந்தார்கள். ஆனா இந்த திரளான ஜனங்கள் சரீர திருப்தி அடைந்தார்கள், சீஷர்கள் ஆவிக்குரிய திருப்தி அடைந்தார்கள். அல்லேலூயா. நமக்கு எந்த திருப்தி வேணும்? சுகம், பலன், ஆரோக்கியம், ஆசீர்வாதம், பணம், இது வேண்டுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல ஒரு டேக் இருக்கு கூடவே. நான் சொன்னேன், பராமரிப்பு இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, சுதந்திரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற திரளான கூட்டத்தில் நாம் இருப்போம் என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒன்றும் நமக்கு கிடைக்காது. ஆவிக்குரிய உணர்வற்றவர்களாகத்தான் நாம் இருப்போம். அவர்கள் காதார கேட்டும் உணராதவர்களாக இருந்தார், கண்ணார கண்டும் அப்போ குருடர்களாக இருந்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசிலே அந்த வசனத்தை வாசம், நாங்கள் சொல்ல கேட்டவன் யார் அப்படின்ட்டு என்னைக்கோ வாசித்தேன். இன்னி வரைக்கும் நான் அதை புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் அது கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏசாயா சொன்னால வாசிருக்கீங்களா? 53ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், நாங்க சொன்னா யார் யார் கேட்கிறான்னு புலம்பினா. நான் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யாரு? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? போதும். முதல் வரிதான் ரொம்ப முக்கியம். அவன் புலம்புறான், யார் நான் சொல்றது கேட்கிறேன். இன்னைக்கும் நானும் புலம்புறேன், அதே தான் புலம்புறேன். நான் ஆண்டவரையே திட்டிருக்கேன் பல நாள், எதுக்கு என்கிட்ட வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? யாரும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இதை போய் என்னத்தை சொல்ல? என்னையும் 10 பேர் மாதிரி பிரசங்கம் பண்ண விட வேண்டியதானே, விட மாட்டேங்கிறார். எப்போ உட்காந்து இப்படியே பேசிட்டு இருக்கிறார் நம்மளால. அல்லேலூயா. கேட்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று அவர் நம்புகிறார். ஆகையினால தம்முடைய ஊழியக்காரர்களை திருகி விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சத்தியம் என்னை மகிழ்ச்சியாக்கி இருக்கிறது. நான் சாட்சி சொல்லுவேன். இந்த சத்தியம் 22 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 2001 ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு 2023 டிசம்பர் 24ஆம் தேதி ஞானஸ்நானம் பெற்றேன். இத்தனை ஆண்டு காலமும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த சத்தியம் என்னை விடுதலையாக்கி இருக்கிறது, என்னை மகிழ்ச்சியாக்கி இருக்கிறது. நான் இன்றைக்கும் மனம் திரும்புகிற ஒரு மாணவனாகத்தான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்ப
அழைக்கிறார். இந்த மனம் திரும்புகிற அழைப்பை குறித்து ஒரு சாட்சியை பவுல் நமக்கு காட்டுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 1:9 வாசிக்கும் பொழுது தெசலோனிக்கே சபையை குறித்ததான ஒரு சாட்சியை பவுல் அங்கு விவரிக்கிறார். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். நல்ல கவனிங்க. ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அல்லது ஜீவனுள்ள மெய்யான தேவன் அருளும் வாழ்க்கையை வாழுவதற்கு நீங்கள் அவர்கள் என்ன செய்தார்களாம்? விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பினார்கள். நல்லா கவனிங்க, மனம் திரும்பினார்கள். ஆனா எதிலிருந்து மனம் திரும்பினார்கள் என்றால் விக்கிரகங்களை விட்டு. இந்த விக்கிரகங்களை, ஆமா பிரதர், நாங்கள் இல்லாம தூக்கி போட்டோம், அப்படிதானே? நாம இல்லாம தூக்கி போட்டோம். எஸ், நாங்க ஒண்ணுமே இல்லையா? நம்ம மனசை ஆபரேஷன் பண்ணி கத்தர் தான் பார்க்கணும். அல்லேலூயா. தேவனுடைய இடத்தை பிடித்து கொள்ளுகிறவைகள் அலங்காரமாய் இருக்கக்கூடிய காணப்படுகிற விக்கிரகங்கள் அல்ல, தியானாளின் சிலை அல்ல. அது நம் மனசில் இருக்கக்கூடிய ஆசை, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய இச்சை. அதற்காக கத்தரிடத்துல உபவாசித்து ஜபிக்கிறோமே, அந்த ஜபம் எது விக்கிரகம்? எது விக்கிரகம்? இயேசுவின் வாழ்க்கையை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா இயேசு சொல்வார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி. பிதா செய்கிறதை குமாரன் காண்கிறேன், அதையே நான் செய்கிறேன். வேற ஒன்று நானா யோசிச்சு செய்யறதே கிடையாது. எப்படி அவர் சொல்றார்? தாமாக ஒன்றும் செய்யார் அப்படின்னு சொல்லிக்கிறார். தன்னை குறித்து அவ்வளோ கான்பிடண்டா சொல்லியிருக்கார். நம்ம சொல்லுவோமா நானா எதையுமே செய்யறது இல்லையா? எங்க அப்பா சொன்னதை தான் செய்யறேன், எங்க அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை மாத்திரம் தான் நான் செய்யறேன், சொல்ல முடியுமா? எங்க மனம் திரும்பணும்? என் மனசுல, என்னுடைய உணர்ச்சியில, என்னுடைய யோசனையில, என்னுடைய தீர்மானத்துல. என்னுடைய தீர்மானம் வேண்டாம், என்னுடைய உணர்ச்சி வேண்டாம், என்னுடைய யோசனை வேண்டாம். ஆவியானவரே, நீர் பிதாவின் யோசனையை எனக்குள்ளாக வையும், பிதாவின் தீர்மானத்தை எனக்குள்ள வையும், பிதாவின் உணர்வை எனக்கு தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு நம் ஆத்மாவை நாம தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு காரியம் என்ன தெரியுமா நடக்கும்? நான் சொன்ன அந்த ரட்சிப்பு இங்க நிறைவேறும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்தப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், அவ்வளவுதான். நமக்கு நன்மை நடந்தா போதும், அப்படித்தானே? அது யார் தீர்மானத்தின்படி நடந்தா நமக்கு என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. 6000 ரூபாய் எத்தனை பேர் வாங்கிட்டு வந்தீங்க? என்ன சிரிக்கிறீங்க? யாருமே போலியா? மிஸ் பண்ணிட்டீங்களா? நாளைக்கு தானா? பாவம்பா. சரி, ஏதோ கிடைச்சா ஓகே தானே, கிடைச்சா ஓகே தானே, அதான் சொன்னேன். நன்மை நடந்தா ஓகே தானே. யார் தீர்மானிச்சா என்ன? நாம தீர்மானிச்ச 6000 ரூபாய் வந்தது. நாம தீர்மானிக்கலன்னு யாராவது வேணாம்னு சொன்னீங்களா? திஸ் இஸ் நாட் மை விஷ், வேண்டாம் எனக்கு, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்படி பிரதர் சொல்றது? அட்லீஸ்ட் அது வந்தா ஒரு சின்ன ஃப்ரிட்ஜாவது வாங்கலாமா கொஞ்சம் காசு போட்டு, இல்ல? அப்போ நாம தீர்மானிக்காத ஒரு காரியம் நம்ம இடத்துல வரும்போது கண்ண மூடின்னு வாங்கிக்கிறோம்ல. அது கத்தர் கொடுத்த மட்டும் ஏன் வாங்க மாட்டேங்கிறோம்? அது நீர் கொடுத்தது வேண்டாம், நான் சொன்னதை கொடுன்னு அங்க போயிட்டு உபவாசம் பண்ணிட்டு இருக்கோமே. எதுக்கு உபவாசம் பண்றோம்? எதுக்கு ஜபிக்கணும்? எதுக்கு ஜபிக்கணும் என்றால், ஜபம் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கு, உபவாசம் கர்த்தருடைய விருப்பத்தின்படி நாம் செயல்படுவதற்கு. இயேசு உபவாசித்தது கர்த்தருடைய சித்தத்தை செய்ய, இயேசு ஜெபித்தது கர்த்தருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள. நாமும் அந்த காரியத்துக்காக தான் நம்மளுடைய ஜெபமும் உபவாசமும் இருக்கணுமே இல்லாமல் நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்காக கர்த்தர் நம்மை ஜெபிக்க சொல்லவே இல்லையே, வசனம் சொல்லலையே. தெசலோனிக்கே மக்கள் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பினார்கள். அவர்கள் ஆராதித்து வந்த விக்கிரகத்தையும் தூக்கி போட்டார்கள். தங்கள் மனதிலே இருந்த தீர்மானம், தங்களுடைய சுய விருப்பம் என்கிற விக்கிரகத்தையும் தூக்கி போட்டார்கள். அப்பா பிள்ளைக்கு விக்கிரகமும், பிள்ளை அப்பாக்களுக்கு விக்கிரகம், மனைவி கணவனுக்கும், கணவன் மனைவிக்கும், பொருள் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு விக்கிரகமா இருக்கக்கூடாது என்றுதான் மோரியா மலையில கொண்டு வந்து பலியிட சொன்னார். அல்லேலூயா. பலியிட்ட அவன் கீழ்ப்படிதலின் விசுவாசத்தை கண்டு அவன் ஈசாக்கை உயிரோடு எழும்ப பெற்றுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய உறுதி எப்படி இருக்குன்னா, நாம் எதையும் இழக்கப் போவதில்லை. ஒன்றே ஒன்று செய், சொல் பேச்சை கேள், சொல் பேச்சை கேள்.
நீயா எதையும் யோசிக்காத, ஆசைப்படாத. அவன் ஆசை அவனை கொல்லும். இந்த வசனமும் நீதிமொழிகளை என்னைக்கோ ஒரு நாளைக்கு வாசிச்சேன், இன்னி வரைக்கும் மறக்க மாட்டேங்குது. அத நீதிமொழிகளை என்னைக்கோ இன்னைக்கு வாசிக்கல, அது என்னைக்கு வாசிச்சேனோ அன்னிலிருந்து எது ஞாபகம் இருக்கோ இல்லையோ இது மட்டும் இருக்கு. ஆசைப்படும் போதெல்லாம் இது சத்தம் வந்துடும் எனக்கு, அவன் ஆசை அவனை கொல்லும், அவன் ஆசை அவனை கொல்லும், சரி ஜாகிரதையா ஆசைப்படுறா அப்படின்ட்டு. ஆசைப்பட வேண்டியதானே, இல்லைன்னா ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லல, ஆசைப்படலாம். ஆனா ஆசையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து அது அவருக்கு சித்தமானா என்னிடத்தில் வரட்டும், இல்லை என்றால் என் பக்கத்திலே வரக்கூடாது, என் பக்கத்திலே வரக்கூடாது. அதுதான் மனம் திரும்புதல். எப்படி? விக்கிரகமாக மாறாமல் நான் கர்த்தரை மாத்திரமே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனம் திரும்புதலா இருக்கு. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அந்த மனம் திரும்புதலை குறித்து பவுல் அதன் வல்லமையை நமக்கு விவரிக்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கு கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அப்போஸ்தலர் இடத்துல போய் கேட்டீங்க அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கும் விசுவாசிக்கிறதுக்கும் அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. யோவான் இடத்துல கேட்டு பார்த்தோம் என்றால் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவார், ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கேட்டது, எங்கள் கண்களினாலே கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எப்படி பார்த்தாரா? ஆதி முதல் இருந்தது, ஓகேவா, நாங்கள் கேட்டோம், கண்களாலே கண்டோம், நோக்கி பார்த்தோம், தொட்டு பார்த்தோம், அறிவிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அறிவிக்கிறோம். அல்லேலூயா. நம்மளுடைய சாட்சி எத்தன்மையா இருக்க வேண்டும் என்றால் வல்லமை இருந்ததா இருக்கும். வல்லமை எப்படி இருக்கிறது? அவரை குறித்த சாட்சியும் அவரை குறித்த விசுவாசமும். பவுல் சொல்லுகிறார், யோவான் சொல்லுகிறார், நான் அவரை பத்தி கேள்விப்பட்டேன், அவரை பக்கத்துல பார்த்தேன், அவரை உன்னதத்திலே பார்த்தேன், அசந்து பார்த்தேன், அவரை தொட்டு பார்த்தேன். அல்லேலூயா. அவரை நான் ருசித்து பார்த்தேன். நான் சொல்றேன், நம்மளுடைய சாட்சி மாற வேண்டும், வல்லமை உள்ளதாக, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை உள்ளதாக மாற வேண்டும். நம்மளுடைய சாட்சி உலக பிரகாரமான சாட்சியாக இருக்கவே கூடாது. சாட்சி வல்லமை உள்ளதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இந்த மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதா இருக்கு என்றால், அது ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்மை நகர்த்துகிற ஒரு மனம் திரும்புதலாய் இருக்கிறது. அது துக்கத்தினாலே ஏற்படுத்துகிறது என்று பவுல் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9-11 வாசிங்கள். அதுல பார்ப்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதுல வாசிக்கிறோம், இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். பாருங்களேன், பவுலுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. கொரிந்து பட்டணத்துக்காரர்கள் துக்கப்பட்டால் பவுல் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. நான் சந்தோஷப்படுகிறேன், எதற்காகனா நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவான துக்கம். அதை குறித்து சொல்லும்போது, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இந்த துக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்கு. யோவான் 16ஆம் அதிகாரத்துல காருக்கு பின்னாடி எழுதி வைக்கிற ஒரு வசனம் இருக்கு. பாத்தீங்களா? காருக்கு பின்னாடி எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கீங்க? உங்கள் துக்கம். அந்த வசனத்தை அவர் சொல்லும் பொழுது என்ன கான்டெக்ட்ல சொல்லி இருக்கிறாருன்னா நம்ம வாசிக்கிறதே கிடையாது. தெரியுமா? இங்கதான் நம்ம உணர்ச்சி வயப்படுகிறோம். உணர்வோடு வாசித்து பாருங்கள். நான் கொஞ்ச காலம் உங்களோடு இருப்பேன், அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன், நீங்க என்ன பார்க்க மாட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது சீஷர்கள் துக்கமானார்கள், விசாரணை அடைந்தார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த வசனத்தை வாசிங்க பிரதர். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். எவ்வளவு நக்கல் அவருக்கு. அவர் கொஞ்ச நாள் காணாம போயிடுவாராம், நாம அழுது புலம்புவோமா. பவுல் சொல்லுகிறார், உங்கள் துக்கத்தினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். அதே மாதிரி இயேசு சொல்லுகிறார், நான் கிளம்பி போயிடுவேன், நீங்களாம் துக்கப்படுவீங்க, உலகம் சந்தோஷமா இருக்கும். நமக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். படிங்க.
இப்படி படிக்கணும். இதை நம்மள அங்க இயேசுவோடு வைத்து நீங்கள் பாருங்கள். இயேசு நம்ம கிட்ட பேசுகிறார். ஸ்திரீயே, எனக்காக அழாத, உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்கு. அவர் எங்க போயிட்டு இருக்கிறார்? எங்க போயிட்டு இருக்கிறாரு? சிலுவைக்கு போகும்போது அவருக்கு இருக்கிற குசும்பு பாருங்க. எனக்காக அழாத, உங்களுக்காகவும் சொல்லிட்டு சொல்றார். பச்சை மரத்தையே இவ்வளவு அடிக்கிறானுங்க, அவ்வளவுதான், அதுக்கு மேல நீ பாத்துக்கோ. ஒண்ணுமே பண்ணாத பச்சை குழந்தையே இப்படி அடிச்சிட்டான். உன்னை என்ன பண்ணுவோம், உன் பிள்ளைகளை என்ன பண்ணுவோம், அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் நமக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷனை தருகிறார், அவ்வளோ எச்சரிக்கையை தருகிறார், அவ்வளோ கற்று தருகிறார். நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவருக்கே இந்த பாடுனா நமக்கு பாடே கிடையாதுன்னா போய். கீழ்ப்படிந்தவரே பாடுபட்டார், பாடுபட்டதுனாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நாம கீழ்ப்படியவும் இல்லை, பாடுபட விருப்பமும் இல்லை. நாம செஞ்ச தப்புக்கு பாடு வந்தாலும் போய் அழுது கொண்டிருக்கிறோம். அவர் என்னதான் பண்ணுவார்? அவர் சொல்லிட்டார், நானே அடி வாங்கிட்டேன், நீ என்ன பண்ணுவ? அப்ப அது போலதான் சொல்றார், நான் கிளம்புறேன், கொஞ்ச நாள் இங்க இருக்க மாட்டேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். வாசிங்க. நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இது என்ன கான்டெக்ஸ்ட்? இது என்ன கான்டெக்ஸ்ட்? தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷனை உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். உபத்திரவம் போகல, உபத்திரவத்தை நினையாள். இப்போ என்ன சொல்லிருக்கு? நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். எதற்காக? மனம் திரும்ப, ரட்சிப்படைய. நான் போயிட்டேனே, எப்ப நான் வருவேன், நான் எப்பொழுது உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் ஒரு பக்கம் துக்கம் அடைந்து மனம் திரும்புவதற்கேட்ட புலம்பலை நீங்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கும் போது, உலகம் வேறு பக்கம் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கும். உலகம் கிறிஸ்துமஸ் கொண்டாடும், பிரியாணி சாப்பிடும், உலகம் நியூ இயர் கொண்டாடும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவருக்கு கந்தாடை உடுத்திட்டு பட்டாடை கட்டின்னு வருவோம், எல்லாம் பண்ணும், உலகம் பண்ணும். ஆனா சீஷர்கள் துக்கம் அடைவார்கள், மனம் திரும்புதலுக்கு நேரான துக்கம் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்கள் துக்கம், இந்த துக்கம் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னா என்ன அர்த்தம்? துக்கம் நீங்கி சந்தோஷம் வராது, துக்கம் இருந்தாதான் சந்தோஷமே வரும். நீங்க துக்கத்தை அழையுங்கள், சந்தோஷம் பின்பாக வரும். ஏனென்றால் தாய்மார்களை கேளுங்கள், பிரசவ காலம் வரும்போது பயமா இருக்கும். பிள்ளை பிழைக்குமா, நான் பிழைக்குமா, நான் பிழைச்சா பெட்டர்னு தாய்மார்கள் பர்சனல்னு நினைப்பாங்க. ஆனா தாய்மை என்ன நினைக்கும்னா, நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பிள்ளை பிழைக்கணும்னு நினைப்போம். நான் இரண்டையும் சொல்லுகிறேன். மாம்சத்திலே நமக்கு பல எண்ணங்கள் வரும். அப்போ அவள் ஒரு மனுஷனை பெற்றவுடனே உபத்திரவத்தை, அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷனை பெத்துட்டா வேதனை நீங்கி மகிழ்ச்சியா இருப்பான்னு முடிக்கணும். அடுத்த பிரச்சனை வந்துருச்சு, பிறந்துருச்சு, அதை வளர்த்து ஆளாக்கி அது கீழ்ப்படியுதோ கீழ்ப்படியிலையோ, தருதலையா இருக்கோ உருப்படியா இருக்கோ, ரட்சிக்கப்படுதோ, இந்த ஆளை கட்டி நடுவது போதாம இந்த பிள்ளைய வேற, அப்படித்தானே? மனசுக்குள்ள எல்லாரும் அதுக்கு தானே சிரிக்கிறீங்க. நம்மளுடைய தேவ பிரசன்னம் எப்படிப்பட்டதா இருக்கு என்றால், he is not a Hitler, he is not Hitler. அவர் சர்வாதிகாரி கிடையாது, அவருக்கு சர்வ அதிகாரம் இருக்கு. அவருடைய பிரசன்னத்துல நமக்கு மகிழ்ச்சி இருக்கு. அவருடைய பிரசன்னத்துல நமக்கு சிந்திக்கவும் சிரிக்கவும் மகிழவும் அகமகிழ்ந்து களி கூறவும் கர்த்தர் நமக்கு அந்த பாடத்தை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆகையினால சிரித்து மறந்து விடாதீர்கள், சிந்தனையோடு இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்களுடைய துக்கம் எத்தன்மையா இருக்கு? மனம் திரும்புதலுக்கு நேரான ஒரு துக்கமாக இருக்கு. அந்த மனம் திரும்புதலுக்கு நேரான துக்கம் நம்மை தேவன் பட்சமாக நடத்துகிறது. சரி, நமக்கு அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இந்த ரட்சிப்புல அடுத்த ஒரு பகுதி என்னவென்றால் மன்னிப்பு. மன்னிப்பு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்
38வது வசனத்துல பேதுரு பிரசங்கிக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவி. பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம். இப்போ ஞானஸ்நானத்துல நாம் பார்த்தோம் உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையும் பார்த்தோம், மனம் திரும்புதலின் வாழ்க்கைன்னு பார்த்தோம். இது என்ன ஞானஸ்தானம் என்றால் பாவ மன்னிப்புக்கென ஞானஸ்தானம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன ஆகிறது? மன்னிக்கப்படுகிறது. பாவம் விடுதலையாக்கப்படுகிறதா? பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோமா? அதுதான் வாக்குத்தத்தம். இரட்சகர் எதற்காக இருக்கிறார்? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு இருக்கிறது. அந்த பாவ மன்னிப்பிலிருந்து நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தீங்கு என்னை விட்டு விலக்கும் என்று யாபேஸ் ஜபிக்கிறான் இல்லையா? பாவத்தை என்னை விட்டு விலக்கும் என்று நாம் ஜபிக்கிறோம். ஜபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் பெற்று நீ மன்னிப்பை பெற்றுக்கொள், மன்னிப்பை அறிந்து கொள். அல்லேலூயா. நாம் எல்லாரும் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனா விடுதலை எங்க கிடைக்கும் என்றால் மன்னிப்பை அறிந்து கொள்ளுகிறதுனாலே விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இது பாவ மன்னிப்பின் ஜெபமாக இருக்கிறது. பரமண்டல ஜெபம். பரமண்டல ஜெபத்துல மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? பிறருடைய தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல. அவர் எவ்வளவு அழகா கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? என் பாவத்தை மன்னின்னு மட்டும் சொல்லல, நான் மத்தவன் பாவத்தை மன்னிக்கிறது போலவே நீர் என் பாவத்தை மன்னியும். அல்லேலூயா. அதை சொல்லிட்டு அவர் கற்றுத்தருகிறார், இந்த பிரகாரம் ஜெபம் பண்ணு, இந்த பிரகாரம் ஜெபம் பண்ணு. நம்மளுடைய ஜெபத்துல அவர் ஒரு பேட்டர்ன் கொடுக்கிறார். முதல் 3 கர்த்தருக்கு, அடுத்த 3 உனக்கு, இது 2 சேர்ந்த அவருக்கு மகிமை. அல்லேலூயா. உனக்கு 3 எனக்கு 3. ஆனா அவருக்கு முதல்ல நாம எடுத்துக்கூடாது. முதல்ல அவருது என்ன? உம்முடைய நாம மகிமை பெறட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். எனக்கு சோறு கொடு, அதான முதல்ல. எனக்கு சோறு கொடு, ஆடை கொடு, இருக்க இடம் கொடு, ஓகேவா? அதுக்கப்புறம் சொல்றார், நான் அவனுக்கு மன்னிக்கிறது போலவே நீ கண்டிப்பா எனக்கு மன்னிக்கணும். அப்படிதான் ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. அப்ப அதுல ஜெபத்துல ஒரு பொறுப்பு இருக்கு, நான் அவனை மன்னிக்கணும். நான் மன்னிப்பு வாங்குறவன் மாத்திரமல்ல, மன்னிப்பை குறித்து அறிந்து மன்னிப்பை தருகிறவனாக மாற்றுகிறார் என்னை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ஜெபமாக ஏறெடுக்க சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர்ட்ட சொல்லணும், ஆண்டவரே மன்னிக்கிற குணத்தை எனக்கு தாரும். அது அவருடைய குணம், அது எனக்கு வேணும். நம்ம கேட்டே ஆக வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஒரு சால்ஜாப் இருக்கு, மன்னிக்கிறது. அது இயேசு கிட்ட போகணும். அப்ப நாம எதுக்கு இருக்கோம்? நாம எதிர்க்கோம். வெறுமையா ஷோகேஸ்ல இருக்கிற கோதுமை மணி கிடையாது. நிலத்தில் விழுந்து செத்ததாகில் மிகுந்த பலன் தரும் என்று நம்மேல் நம்பிக்கை வைத்து சொன்னார் இயேசு. கிரேக்கர்கள் வந்து இங்க பார்க்க வேண்டாம், அங்கேயே என்னை போல இருக்கிறவர்கள் எழும்புவார்கள் என்று இயேசு சொன்னாரே, அவருடைய சாயலாக எழும்பத்தான் இந்த திருச்சபை. அப்ப இயேசு மன்னித்தார், இயேசு என்னை மன்னித்தார், இயேசு என்னை பிறனை மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த மன்னிப்பை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மத்தேயு அதே 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே சொல்லுகிறார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல நான் அதை வாசிச்ச போது அதில் என்ன சொல்லி இருக்குன்னா, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் நீங்கள் பிதாவின் பிள்ளைகள் என்கிற உறவை துண்டித்துக் கொள்வீர்கள் என்று வாசித்து. துண்டித்துக் கொள்வீர்கள். இது எப்பொழுது துண்டிக்கப்பட்டது? சிலுவையிலே இயேசு இருந்த பொழுது நித்திய காலமாய் பிதாவும் குமாரனுமாய் ஒற்றுமையாய் இருந்த அந்த உறவை பிதா துண்டித்தார். பாவத்தை காணாத சுத்த கண்ணன் பாவியை காணாதபடிக்கு, பாவியை இல்ல பாவத்தையே காணாதபடிக்கு. ஏனென்றால் நம்மை நீதிமான்களாக்கும்படி பாவம் அறியாத அவர் எப்படி ஆனாரா? பாவமானார். இந்த பாவமானார்ல நிறைய குழப்பம் இருக்கு. பாவியானார்னு குழப்பம் இருக்கு. இந்த பாவங்கிறத குறிச்சே ஒரு குழப்பம் இருக்கு. அது பரிதாபமா இல்ல என்ன பாவம்? பாவம்னா என்னது?
அது எதுவோ அதை செய்கிறதுனால தானே நான் பாவி, அப்படித்தானே? அப்போ அவர் பாவியானா ரொம்ப தரம் கம்மி. பாவி செய்கிற அந்த பாவம்ங்கிற மூலப்பொருளாகவே அவர் மாறிவிட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. பாவம் செய்கிறதுனால நான் பாவி, என்னை மன்னிக்கும்படியாக அந்த பாவம் என்று எதுவோ அதுவாகவே அவர் மாறி பிதாவை விட்டு துண்டிக்கப்பட்டு விட்டார். அப்போ பிறனுடைய தப்பிதங்களை மன்னியாமல் போனால் பிதாவின் இடத்திலிருந்து உறவை நீ துண்டித்துக் கொள்வாய் என்றால் நீ எந்த இடத்துல நம்மை கொண்டு போய் வைப்பார் பார்த்து. நல்லா கவனிச்சு. இட்ஸ் a very serious thing. நம்ம நேயருக்கு நம்ம மன்னிக்கிறதுன்னா மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு கிளம்பி போயிடுவோம், செத்தாலும் முழிக்க கூடாதுன்ட்டு. வெரி டேஞ்சரஸ். நாம கிறிஸ்தவர்களா இருக்க மட்டும்தான் லாய்க்கா இருப்போம், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம நுழையவே முடியாது. அந்த மன்னிப்பை குறித்து அவர் பாடம் எடுக்கிறார். மத்தேயு அதே 9ஆம் அதிகாரம் 1-8 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அவர் அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க இருந்த பைபிள் டீச்சர்ஸ் எல்லாரும் முணுன்னு பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு இவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பொழுது சொல்லுகிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ நீ எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது? ரெண்டுமே எளிதுதான். நம்ம புத்திக்கு ரெண்டுமே 4 வார்த்தை தானே, சொல்லிட்டு போக வேண்டியதானே. அந்த ஆள் விருப்பப்படுறான், சொல்ல வேண்டியதானே. நாம சொல்லிட்டு போவோம் இல்லையா? பாஸ்டர் நம்ம ஜனங்களுக்கு கொஞ்சம் தாங்க மாட்டாங்க, கொஞ்சம் எளிமையா பேசுங்க அப்படின்னா பேசுவோம். நான் பேசல, இப்படிதானே சொல்லணும். அப்படியே சொல்றப்ப இவன் யார் சொல்றதுக்கு? கேட்கிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. 3 வார்த்தை. எது எளிது? ரெண்டுமே எளிதுதான். அவன் சொல்லுவான், அவன் மனசுல நினைச்சிட்டு இருப்பான். அதுக்கு வேற பைபிள் டீச்சர். ஆனா அவர் சொல்றார், உனக்கு புரியணும்னே நான் சொல்றேன். முதல்ல அதை சொன்னேன், அது எனக்கு. இப்ப உனக்காக நான் இதை சொல்றேன். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனா அவன் எழுந்து போயிட்டான். அவன் திமிர்வாதக்காரனுக்கு என்ன வேத பாரகராச்சு, இயேசுவாச்சு, இதையும் அடிச்சுக்கோங்க. நான் பாய சுட்டிட்டு வீட்டுக்கு போறேன். இத்தனை நாள் தான் படுத்து கிடந்தேன், இனிமே வேலையை பாக்குறேன். ஆனா அவன் போயிட்டான். இப்ப இவங்க 2 பேருக்குள்ள பஞ்சாயத்து, சுத்தி ஜனங்க நிக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அன்னைக்கு இருந்த ஜனங்களோட அறிவு நமக்கு யாருக்குமே கிடையாது. அந்த ஜனங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், அற்புதத்தை பார்த்தார்கள், அப்பம் தின்னார்கள். ஆனால் அறிவும் இருந்தது அவர்களுக்கு. நாம இன்னைக்கு அப்பம் திங்கல, அற்புதங்களை காண்கிறோம். ஆனால் அந்த அறிவு இல்லை, உணர்வு இல்லை. மன்னியுங்கள். அவர் சொல்றார், அவன் எழுந்து போயிட்டான்ல. எழுந்து போகும்பொழுதுதான் அவர் சொல்லிட்டு தான் செய்யறார், பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லிதான் அதை சொல்றார். அவன் படுக்கை எடுத்து கொண்டு போனா போயிட்டான். இப்ப 8ஆம் வசனத்தில் அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யாருக்கு அதிகாரம்? இயேசு என்ன சொன்னார்? மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டுனார். ஜனங்க என்ன சொன்னாங்க? மனுஷருக்கு, பன்மை, ஆங்கிலத்துல டு மென், பன்மையில இருக்கிறது. ஜெபம், பிறருக்கான ஜெபம் எப்படி பண்ண தெரியுமா? அவனுக்காக முட்டி மோத வேண்டாம். அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே போதும், அவன் நல்லா இருப்பான். நம்மளுடைய நினைவுதான். வெளிச்சம் உண்டாவதாக நினைச்சா வெளிச்சம் உண்டாகும், இருள் உண்டாவதாக நினைச்சா இருள் அங்கேயும் உண்டாகும், இங்கேயும் உண்டாகும். அதுபோலதான் நீங்கள் யாரை மன்னிக்கிறீர்களோ அவர்களை ஆசீர்வதிக்கிறீர்கள், அவர்களை வர்த்திக்க பண்ணுகிறீர்கள், அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாக வழிவகை செய்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார் என்று 2000 ஆண்டுகள் முன்பாக இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இன்றைக்கு திருச்சபையிலே உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். இப்பொழுது தெரிந்து கொண்டாலும் பாக்கியவான்கள். இனியும் காலம் இருக்கிறது. அல்லேலூயா. லிஸ்ட் போட்டு மன்னிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மன்னிக்கிறத அவர் மன்னிப்பார். நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க. அல்லேலூயா. நாம சம்பாதிக்கணும்,
நம்மளை பாதுகாக்கிறது அவர். அதுக்காக நான் வீட்டிலே உட்காந்துட முடியுமா? அது போலதான் இதுவும். அவர் இயேசு அவருடைய பங்குக்கு அவர் மன்னிப்பார். உங்க பங்குக்கு நீங்க மன்னிக்க வேண்டியதை மன்னிங்கள். பேதுரு கேட்கிறான், ஒரு தடவை மன்னிக்கட்டுமா, 7 தடவை மன்னிக்கட்டுமா அப்படிங்கிறார். 70 தடவை, 70 times 7 அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு பழக்கமாயிடும், நீ அடிக்ட் ஆயிடுவ. அதுதான் சூட்சமம். 7 தடவை மன்னிச்சியானா 8ஆம் தடவை போடான்னு போயிடுவ. அதையே 7 தடவை மன்னி, அதையே இன்ட்டு 70 தடவை பண்ணிப்பாரு, நீ அதுக்கு அடிமையாகி விடுவாய். மன்னிப்பதற்கு அடிமையாகி விடுவாய். அல்லேலூயா. நற்கிரியை செய்வதற்கு அடிமையாகி விடுவாய்ங்கிற மாதிரி மன்னிப்பதற்கு நீங்க அடிமையாகிடுவாய். மன்னிக்காம உன்னால் இருக்கவே முடியாது. இதை சொல்லிட்டு இயேசு சீஷர்களை விட்டு பரத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அவர்களை கிட்ட வர செய்து அவருக்கு ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள், எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ, சாய்ஸ் இஸ் யோர்ஸ். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். அப்பையும் நமக்கு சாய்ஸ் தரார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வாஞ்சையாக நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்க விரும்புவோம் என்றால் மன்னிப்போம். அதிகாரம் இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, தயவு இருக்கிறது, கடமை இருக்கிறது. நம்முடைய எஜமானாகிய இயேசு கூட இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் திரும்பி மன்னிப்பின் வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நம் வாழ்க்கை மறுரூபப்படுகிறது. அல்லேலூயா, மறுரூபப்படுகிறது. வாழ்க்கையிலே நம்ம செய்யாத ஒரு காரியம் என்ன? பிரதர், நான் சர்ச்சுக்கே போனதில்லை, நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன். நான் இந்த கெட்ட பழக்கம்லாம் இருந்தது, இப்போ கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கேன். நான் நிம்மதி இல்லாமல் இருந்தேன், இப்போ நிம்மதியோடு இருக்கேன். அப்படிதானே சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, நான் மன்னிக்கப்பட்டு நான் மன்னிப்பு தருகிறவனாக மாறும் பொழுது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது என்ன மகிழ்ச்சி? மறுரூபத்தின் மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மன்னிப்பா? பெரியவன் சிறியவனை மன்னிப்பார்கள். சரியா? நாம் எல்லாரும் மன்னிக்க ஆரம்பிச்சோம்னா வயது வரம்பே தெரியாம நாம் எல்லாரும் பெரியவர்களாகி விடுவோம். அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாக மாறுகிறோம். மன்னிப்புனா என்ன தெரியுமா? ஆசீர்வதித்தல். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறர் குற்றம் பாராமல் அவர்களை மன்னிக்கிறவர்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். அப்போ உங்களை ஆசீர்வாதமாக்குகிறார் என்றால் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களில் நிறைவேற்றுகிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாக்குவேன். அது செல்வத்தில் இல்ல, மன்னிப்புல இருக்கிறது. அது உங்களை மறுரூபமாக்கும். எங்க மறுரூபமாக்கும்? இயேசுவை போலவே மாற்றும். இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று தெரியுமா? பகுத்தறிய முடியுமா? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், வரங்கள் செயல்படுகிறது. கனி இருக்கா? இருக்கணும். வேற என்ன இருக்கணும்? பகுத்தறிவு வேண்டும். மனம் திரும்புவதற்கும் மன்னிப்புக்கும் அடுத்ததா இருக்கிற மறுரூபத்துக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நமக்கு பகுத்தறிவு வேணும். மூடத்தனமான நம்பிக்கைகள் அல்ல, பகுத்தறிகிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த பகுத்தறிகிற உணர்வு நமக்கு என்ன தருகிறது? பிதாவினுடைய சித்தமும் பரிபூர்ணமான நன்மையும் இன்னதென்று நாம் பகுத்தறிந்து கொள்வோம். அல்லேலூயா. நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். பிதாவினுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்வோம். அதை அறிந்து கொண்டோம் என்றால் நம்மளை சுற்றி பார்த்தா அது இருக்கவே இருக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இருக்கேன், எனக்கு பிதாவினுடைய நன்மையும் பிரியமான பரிபூர்ண சித்தம் என்னதுன்னு நமக்கு தெரியுது. சுத்தி பார்த்தா எதுவுமே இருக்காது. யாருமே அப்படி பண்ற மாதிரியே இருக்காது. நாம் என்ன பண்ணுவோம்? பேசாம அதை மூடி வச்சுட்டு அவங்கெல்லாம் என்ன பண்றாங்களோ அதை நம்ம பண்ணிடுவோம். அது பண்ணக்கூடாது. மறுரூபம் அடையவே முடியாது. ஐ எம் டாக்கிங் டு யுவர் ப்ராக்டிக்கல் லைஃப். ஒரு செயல்முறை வாழ்க்கையை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டால் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் அப்படி இருக்க வாய்ப்பில்லை, அவசியமும் இல்லை.
கர்த்தர் அப்படி யாராவது வச்சிருக்கிறாரான்னு பார்த்தா தான் நான் வாழ்வேன்னு நினைச்சா நம்மளால மறுரூபம் அடையவே முடியாது. அதை தாண்டி சொல்லியிருக்கு. நமக்கு தெரிந்த வசனம் தான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மறுரூபத்தின் சாயல் என்னவாக சொல்லுகிறது? கண்ணாடியிலே முகத்தை காண்கிறது போல திறந்த முகமாக நாம் பார்க்கிறோம். யாரை பார்க்கிறோம்? கண்ணாடி என்பது வேத வசனத்தை குறிக்கிறது. வேத வசனத்திலே நாம் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை பார்க்கிறவர்கள் நம்மிலே கிறிஸ்துவையும் காண வேண்டும். இவை இரண்டும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது, அந்யோன்ய வாழ்க்கையாக மாறுகிறது. தேவ சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரவும் தேவன் சித்தமா இருக்கிறார் என்று தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறார்ல. அறிகிற அறிவுனா என்ன? ஆதாம் ஏவாளை அறிந்தான். என்ன அறிந்தான்? பிள்ளை பிறந்தது. அல்லேலூயா, பிள்ளை பிறந்தது. அப்போ there is a personal intimacy between a husband and wife. ஒரு புருஷனுக்கும் ஸ்திரீக்குமான சரீர பிரகாரமான அந்த காரியத்தை போலவே கிறிஸ்துவுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய அந்த இன்டிமசி, அந்த நெருக்கம் அவரை அறிகிற அறிவை தரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒன்றை பிறப்பிக்கிறது. அது என்னவென்றால் தேவ சாயலை என்னில் பிறப்பிக்கிறது. திறந்த முகமாக, டிரான்ஸ்பரண்டாக நம்ம மனசுல வேதத்தை வாசிக்கும் பொழுது எந்த அஜெண்டாவும் இல்லாமல் வாசிக்க வேண்டும். இன்றைக்கு வேதம் வாசிக்கணுமேனு கூட வாசிக்க கூடாது. இன்று வேதம் வாசித்தாயாங்கிற ஸ்டிக்கர்லாம் இப்ப ஸ்டிக்கரே கிடையாது. அன்னைக்கெல்லாம் ரட்சிக்கப்படுது. இன்றைக்கு வேதம் வாசித்தாயா, இன்றைக்கு ஜெபம் பண்ண பார்த்தாலே பக்கு பக்குன்னு இருக்கும். அதுக்கு முந்தின ஜெனரேஷன் இது. வேதம் வாசிச்சாதான் காப்பி. அது நான் பார்த்த ஜெனரேஷன் அந்த ஸ்டிக்கர் பயமுறுத்தும், எழுத்து கொல்லும், நியாயப்பிரமாணம் மாதிரி அந்த ஸ்டிக்கரை வீட்லயே மாட்டி வச்சுட்டு டெய்லி அதை பார்த்துட்டு பைபிள் எடுத்து வாசிப்போம். ஆனால் அதல்ல கர்த்தர் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை சுதந்திரவாளிகளாக மாற்றி இருக்கிறார். அவர் நம்மை கட்டுப்படுத்துவதில்லை. ஆனால் அது நமக்கு லத்தார்ஜியம் ஆயிடக்கூடாது. we should not take advantage of it. அப்போ அந்த வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீ தனியா வாசிக்காத, நீ வாசிக்கும் பொழுது என் பக்கத்துல வந்து உட்காந்து வாசி. கர்த்தருக்கு முன்பாக வாசிக்க கூடாது வேதத்தை, கர்த்தர் பக்கத்துல உட்கார்ந்து வாசிக்க வேண்டும். ஆனால் தான் திறந்த முகமாக கண்ணாடியில காண்கிறது போல கண்டு எப்படி பார்க்க முடியும்? அவரை முகமுகமாய் பார்க்கணும். அப்ப எங்க பார்க்கலாம்? பக்கத்துல உட்காந்து பார்க்கணும். மோசேயை பார்த்து சொல்றார், நீ என்னை பார்த்தா செத்துருவேன். நம்மளே சொல்ற பக்கத்துல வந்து உட்காந்து வேதம் வாசிங்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் பாட்டு இப்ப பாடக்கூடாது, மோசே பாடணும். இப்ப பாடுறது இருந்தா பக்கத்துல உட்காந்து பாடு. அல்லேலூயா, தப்பில்ல. ஆனா சொல்றேன், புதிய உடன்படிக்கையில நமக்கு பக்கத்துல உட்கார்றதுக்கு இடம் கொடுத்திருக்காரு. இப்பயே அதை பாடணும். அவர் பட்சிக்கிற அக்கினி அல்ல, அவர் என் தகப்பனார், நம்முடைய தகப்பனார். நம்ம பக்கத்துல உட்கார்ந்து அவர் எழுதின வேதத்தை அவர் பக்கத்துல உட்கார்ந்து வாசிச்சா அவருக்கும் எனக்கும் அறிகிற அறிவு. அவருக்கு என்னை பத்தி தெரியும், எனக்கு அவரை பத்தி தெரியணுமே. தெரியும் பொழுது நான் அவருடைய சாயலாக மாறுவேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. அது யாக்கோபு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். இன்னதென்று மறந்து விடுவான். யார் அப்படிப்பட்டவன் அப்படின்னா 22ஆம் வசனம், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு அல்லாமலும் திரியவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களுமாயிருங்கள். கர்த்தர் பட்சத்துல உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தாலே நாம் அதை அப்படி செய்கிறோம். நாம தனியா உட்காந்து வேதம் வாசிச்சா 10 அதிகாரம் வாசிச்சுட்டு மார்க் பண்ணிடுவோம். இன்று 10 அதிகாரம் வாசிச்சிட்டோம். அதுக்கெல்லாம் வேற டைம் டேபிள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. 1 வருஷத்தில் 6 மாசத்தில் 10 நாள்ல வாசிக்கிறது. நம்ம பாட்டுட்டு குரூப்ல வாட்ஸ்அப்ல ஐ ஃபினிஷ்ட் அப்படின்னு ஒரு பெருமையா போடுவோம். என்ன பிரயோஜனம்? ஏதாவது புரிஞ்சுதா? ஒண்ணும் புரியாது. அவர் பக்கத்துல உட்காந்து அந்த உட்கார்ந்து இருக்கிற நேரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், அதை வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக மாறுவீர்கள். அல்லேலூயா. இங்க செய்யாதவனை குறித்து இருக்கிறது. நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு இருங்கள், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி
செய்கிறவர்களாயிருங்கள். எண்ணத்தினானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே திறந்த முகமாய் கர்த்தரை காண மாட்டான். அவன் தன்னைத்தானே பார்த்து பவுடர் போட்டுப்பான். பவுடர் போட்டு தலையை வாரிட்டு கிளம்பி போயிடுவான். தலை வாரினது கூட மறக்காம பல நாள் நான் தலை வாராமையே வெளில போயிடுவேன். சொல்லியிருக்கோம்ல, செஞ்சிருக்கோமா இல்லையா? செஞ்சதே இல்லையா? நீங்க செய்ய மாட்டீங்க. இந்த பக்கம் நிறைய செய்வோம், நாங்களாம் நிறைய செய்வோம். வீட்டில் திட்டுவாங்க, கொஞ்சம் கூட மேனஸ் இருக்க பேர் தலைவாரிட்டு போங்க அப்படின்னு என் ஒய்ஃப் சொல்லுவா. என்னது நம்மளோட சுபாவ முகம். ஆமா இதான் இருக்கு போ அப்படின்னு கிளம்பி போயிடுவோம். ஆனா இதே கண்ணாடியில கர்த்தருடைய முகத்தை பார்த்தால் அங்கேயே நிற்போம். கண்ணாடியில என் மூஞ்சியை பார்த்தேன்னா தலைவாரிட்டு கிளம்பி போயிடுவேன். கண்ணாடியில கர்த்தரோட முகத்தை பார்த்தேன்னா அங்கேயே நின்றுடுவேன். ரட்சிப்பின் வாழ்க்கை நம்மை மனம் திரும்பவும் மன்னிக்கப்படுகிறவர்களாக மாத்திரமல்ல, மன்னிக்கிறவர்களாகவும் அதனாலே மறுரூபத்தின் வழியிலே நடத்தப்பட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அது எப்படி என்றால், தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும்படியாக தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவருடைய சாயலாக மாறுவதற்கு முன் குறித்திருக்கிறார். மூத்தவராய் இருக்கிற இயேசுவை போலவே சகோதர சகோதரிகளாய் நம்மை அவருடைய சாயலாக மாற்ற கர்த்தர் உங்களை முன்னறிந்து முன் குறித்திருப்பார் என்றால் இந்த சத்தியம் உங்களுக்கானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என்ன வேற எதுக்காகவும் இல்லை, என் மூத்த சகோதரன் இயேசுவை போல மாற்றுவதற்காகவே பிதா என்னை அறிந்திருக்கிறார் என்றால் இது உங்களுக்கு எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த இரவு வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். தகப்பனே, இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் இவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். விடுதலையும் சுதந்திரமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நீர் தந்து எங்களை ஆண்டவரே மனம் திரும்புதலிலும் மன்னிப்பிலும் மறுரூபத்திலும் நடத்துகிறவராக இருக்கிறீர். இந்த வாழ்க்கையின் அனுபவம் திருச்சபையிலே முழுமையாய் பரிபூரணமடைய நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கு சித்தமானால் நாங்கள் புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது இது எங்களுக்கு அனுபவமாகும்படியாக மீதமுள்ள இந்த நாட்களிலும் வரப்போகிற புதிய ஆண்டிலும் அப்பா நாங்கள் தொடர்ந்து மனம் திரும்புகிற வாழ்க்கையிலே, உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையிலே இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக, நாங்கள் இயேசுவினால் மன்னிக்கப்படுகிறவர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவருக்காக ஒருவர் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் அதனாலே ஒவ்வொரு நாளும் மறுரூபம் அடையும்படியாக கர்த்தராகிய தேவனை முகமுகமாய் கண்டு கண்ணாடியிலே அவரை காண்கிறது போல, திறந்த முகத்தோடு பார்க்கிறது போலவே நாங்கள் கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம் அப்பா. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாங்கள் பகுத்தறிகிற உணர்வை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பகுத்தறிகிற உணர்வை தாங்கப்பா. உங்க பக்கத்துல உட்கார்ந்து நாங்கள் திருவசனத்தை தியானிக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு படிப்பினையை தந்து ஆசீர்வதிங்கப்பா, எங்களை மறுரூபப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா, கிருபையினாலே நிரப்புங்க தகப்பனே. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.